வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி இந்தியாவில் இருந்து இந்த வீடியோ. ஒரு ஃபோட்டோ, ஒரு சின்ன போஸ்ட்டுகள் ஃபேஸ்புக்கில் நான் இல்லை, ஜோந்தன் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கு. நான் தான் ஜோந்தனுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பினான். இவன் சைக்கிள் கட்சி என்னுடைய கூத்தும் முக்கியமாக என்னுடைய கதைக்க போகிற விடயம், சைக்கிள் கட்சி விஜய் அண்ணாவை சந்தித்து என்ன கேட்டிருக்கும் என்ற சம்மந்தமாக கேட்க போகிறோம். நல்ல ஒரு அரசியல் கதை ஒன்று கேட்க போகிறோம். வாங்குவோம். இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் கேட்கணும். உங்களுக்கு அரசியல், இலங்கை அரசியலே தெரியாதாக்கள் தான் கென்ன பேர் என்ன நான் வந்த பிறகு இலங்கை அரசியலை பார்க்க வழிகிட்டீங்க. அவை இந்திய அரசியல் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், ரெண்டு பேருக்கும் தெரியும். இந்திய அரசியல் வரிக்காத இப்போ இந்தியாவில் அன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இருக்குது, ஏடிஎம்கே என்ற ஒன்று இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இருக்குது, டிஎம்கே ஒன்று இருக்குது. அதை விட இந்த முஸ்லீம் காங்கிரஸ் அப்படி இப்படின்னு கணக்கே இருக்குது. அது எனக்கு என்ன தெரியாது. அதிமுக திமுக தான் மாறி 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 அரசாட்சிக்கு வந்தது, அரசாங்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட இலங்கை மாதிரியே 70 வருடங்களுக்கு முன்னர், 70 76 வருடங்களுக்கு மேலதிகமாக இருந்தது அதிமுக திமுக அதிமுக திமுக. அதாவது எங்களுடைய எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி ஒன்றும், அதுக்கு பிறகு ஜெயலலிதா போய் உருவாக்கின கட்சி ஒன்றும், மாறி மாறி அதிமுக திமுக, அந்த வடபழனி பழனிசாமி, அந்த சாமி இந்த சாமி, இதுக்கெல்லாம் எங்கள்ட திருமாவளவன் என்ற கட்சி ஒன்று இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று. அப்படி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் இருக்குது. என்னென்றால் திருமாவளவன் பாராளுமன்றத்தில் நிற்குது. அதான் அடுத்த பொம்பை. எங்கள்ட சீமான் மாமாட கட்சியும் இங்கே தான் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் பொம்பலான வீடியோ, கட்டாயமாக இருக்கும். எங்கள்ட சீமான் மாமாட கட்சியும் ஏரியாவில் நிற்குது. ஆனால் ஒரு இடம் காணல. எங்கே பார்த்தாலும், இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் விசிறுன்ற படம் தான் இருக்குது. திருமாவளவன் என்ற இதுவும் நாங்கள் பார்த்தோம். கட் அவுட்டும் ஸ்ரீநகரில் அங்கே இங்கே தேசிய தலைவர் பிரபாரண படங்களை போட்ட கட் அவுட்டுகள் அங்கே இங்கே திருமாவளவன் என்ற விடுதலை சிறுத்தைகள் எல்லா இடமும் பார்த்தினாங்க. முந்தையும் சொன்னாங்க, எனக்கு அரசியலுக்கு வரதுக்கு முன்னம் சொன்னாங்க, திருமாவளவன் மஹிந்த ராஜபக்சன் ஆளண்டு அப்படி திருமாவளவனை வச்சுக்கொண்டு சைக்கிள் ஓடினாக்கள் தான் வந்திருக்கீங்கன்னா கதை கதை பண்ணாங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டான கதை. இப்போ அர்ஜுனா என்ன செய்கிறான் என்றால், இந்தியாவில் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனான். இந்தியாவில் இருக்குது ஒண்டலா என்று சொல்லப்படுகிற ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க். அங்கே போய் அந்த ராட்டினங்கள் வீடியோ எடுத்துட்டாடா போடுறேன், பேவை இருக்கும். இப்போ எல்லாம் அதெல்லாம் போடுறேன். ஒண்டலான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே போனால் அந்த ராட்டினங்களில் சுற்றும், அந்த பெரிய கப்பல் மாதிரி இப்படி ஓடும். அது பிறகு பாஸ்கெட் பால் ஷூட் பண்ணினால் விழுந்தால் பொம்மை தருவாங்க. அதெல்லாம் போனார். அந்த வீடியோ நான் ஆடலாக போடுறேன், அவசரப்படாதீங்க சரியா. மற்ற இந்த தண்ணிக்குள்ள ஓட்ட வேல்டுக்குள்ள அப்படி சரக்கி விழுகிறது, அது இது அதெல்லாம் போடுறேன். அர்ஜுனா ராமநாதன் இங்கே அரசியலுக்காண்டி வேற வெயிலடா. அவன் சும்மா உடுப்பு வேண்டினவன்டா, உடுப்பு போத்தீஸில் போய் உடுப்பு வேண்டினான். அதுக்கு அப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போனான். மினக்கட்டு 10-15 பேர் தமிழ் தேசிய கட்சி இந்தியா கோடியாரிங்கள். அதுவும் விஜய் அண்ணே தானடா நீங்கள் சொன்னீங்க, தற்குறி டீம் அண்டு தற்குறி கட்சி என்று விஜய் அண்ணே தானடா சொன்னீங்கள், கூத்தாடி என்று ஞாபகம் இருக்கா? போன ஐங்கரநேசன் எல்லாம் ஆறலாக்கா. இப்போ சரி, இந்த அதிமுக திமுக கட்சி இந்த விஜய் அண்ணன் என்று ஆக்கள் மட்டும் இதை கட்டாயம் பாருங்க. இந்த வீடியோவை விஜய் அண்ணாவினுடைய ஃபேன்கள் மட்டும் பார்க்கவும் என்று தலையகம் போட்டதுக்குரிய காரணம் இது. இந்த வீடியோ கட்டாயம் பாருங்க. ஏரியாவில் கேட்டன் சாட்டை எங்கே அதை விட ஒரு பக்கம் என்றால், என்ன இங்கே இருக்கிறார்களுக்கு முழு பேருக்கும் தெரியும், பெரும்பாலானாக்களுக்கு தெரியும், முக்கியமாக அரசியல் பார்க்குறாங்களுக்கு தெரியும். உங்களோட குரல் எங்கேயோ கேட்டிருக்கிறோமே என்றாம் பாவி. இதில் ஊபர், இங்கே இந்தியாவில் வந்துடுறீங்கன்னா ஊபர் ஆப்பை போட்டுருங்கோ. ஊபர் ஆப்பில் ஸ்ரீலங்கா நம்பரை போடலாம். உங்களை விரும்பி நடத்துக்கு ஊபர்லேயே போய் வரலாம். எல்லா இடமும் அதில் அடித்தா ஊபர்லேயே கொண்டே விடுவாங்க. ஏசி, அதில் ப்ரீமியர் ஏசி இருக்குது, அதிலே போய் தீரலாம். பெருசாக காசு வராது. உதாரணத்துக்கு டி நகரில் இருந்து இன்னும் ஓஎம்ஆருக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 2400 தான் போகும். எத்தனையோ பேர் கால் பண்ணி கேட்டுனா காசு வச்சிருக்கியா, காசு வச்சிருக்கிறேன் ஐயா, ஒருத்தட்ட காசும் வேண்டாம் எனக்கு. ஸோ இங்கே இந்த அதிமுக திமுகன்னு 2 இருந்தது. அதை விட சீமானன் என்ற கட்சியும் இருந்தது. அதாவது கட்டு காசே கிடைக்காத சீமானன் என்ற கட்சியும் ஒரு இடத்துல சீமான் போஸ்டர் இல்லை, ஒரு இடத்துல சாமான் போஸ்டர் இல்லை. இந்தியாவில் தான் நான் நிற்கிறேன், ஒரு இடத்துல நான் காணையில் சாமான் போஸ்டர். ஆக அந்த அப்பளவாயன், அந்த ஜான கவலம் தீ கொடுக்குறவன், அவனுக்கு இன்னும் பேர் உண்டு. அவன் பேர் அரசியலேருந்து விலத்தி போட்டான் போடகு, ஜோன் பரணியோ அவன் உண்டு. அடுத்தது இந்த என்ன பேர் அவனுக்கு, அந்த யூடியூப்லேயே குளறிட்டு இருப்பான் இந்த நேரம், என்ன பேர்,
சாட்டை, இந்த 2 அணில் குஞ்சுகளையும் தவிர வேறு ஒருத்தரையுமே நான் இங்கே சீமான் கதையை கதைக்கிற காணையில். அப்போ நான் ஒரு இதில் ஏறி வந்தேன், இதில் ஒரு ஊபரில் ஏறிக்கல. இப்போ நான் கேஷ் தான் மாற்றி கொண்டு வந்தேன் நான். ஸோ ஜிபே இருக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஜிபே இல்லை என்னட்டு. ஸோ ஜிபே இல்லாமல் எப்படி சார் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன் ஐயா நான் தமிழ்நாடு இல்லை, நான் இலங்கை அப்படின்னு. இலங்கையா, இலங்கை எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் அதை ரெக்கார்ட் பண்ண வலிக்கிட்டேன். நான் அதுக்கு இல்லை கோல்ஸ் வந்துட்டு எனக்கு சரி தானே, அதெல்லாம் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு. அப்போ நான் கேட்டேன் சீமான் எப்படி, அவன் பாவி கிடக்கிறான் பாவி, அவனெல்லாம் ஒரு மனுஷன் ஐயா, அவனை மனுஷன் மதிக்கிறான். ஊவர் ஒரு ஆள் சொல்லுது அவன் எல்லாம் ஒரு மனுஷன் கதைக்கிறாங்களா ஐயா, அவனை இன்னும் இலங்கைக்காரனை மதிக்கிறீங்களா இந்தியாக்காரனுங்க மதிப்பாட்டு. இப்போ இப்படி இருக்கும் எனக்கு. இப்போ நான் சொன்னேன் அந்த நல்ல விஷயம் தானே கைகள். யோ அந்த மாட்டு மூத்திரத்தில் கேஸ் சிலிண்டர் தர வேண்டியது, மரங்களுக்கும் செடிகளுக்கும் அரசியல் செய்கிறேன் பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்கான். அவனை போய் நீங்கள் காய்ச்சி கொண்டுருக்கிறீங்க, நீங்கள் சீமாண்ட ஆளான்னு கேட்டார். நீங்கள் இலங்கை தானே சீமாண்ட ஆள்? நான் இல்லை இல்லை நான் விஜய் அண்ணிடாள் அப்படின்னு சொல்லி உங்கள் குரல் எங்கேயோ கேட்டிருக்கனே. நான் சொன்னேன் இல்லை என்ன மாதிரி குரல் கேட்டிருப்பீங்க அப்படின்ட்டு. அவன் கடைசியாக பிடிச்சிட்டான். சார் நீங்களா சார் ஜெஃப்னா எம்பி அர்ச்சுனா சாரா நீங்கள் அப்படின்னு. நான் திரும்பி என்ன பார்த்தேன், நான் மாஸ்க் போட்டு நான் கலட்டிட்டேன். ஓ நான் தான் சார் ஒரு படம் எடுத்துக்கலாமா சார்ன்னு சொல்லி ஒரே ஒரு படம் சார், ஒரே சரி என்ன படம் எடுத்துகிட்டு பார்த்துட்டேன். ஸோ பம்பல் என்னென்றால் நான் வந்து திங்கக்கிழமை அறக்க அடி நான் வந்தது இங்கே சென்னை அம்யூஸ்மெண்ட் பார்க்க போகிறதுக்குடா வீடியோ எடுத்துருக்கேன் போடுறேன்டா ஆறுதுடா. அறக்க எங்கள்ட சைக்கிள் டீம் தமிழ் மக்கள் தமிழில் மக்கள் பேரவையா ஏதோ தமிழில் மக்கள் இயக்க பேரவையா ஏதோ உண்டு. ஆராக்கள் என்றால் சுகாஸ், கட்டகழுத்தன், கஜேந்திரன், போன ஐங்கரநேசன், வேற யாரா கஜேந்திரகுமார், இப்படி ஒரு கொஞ்சம் டீம் ஒன்று வந்து இங்கே கோட்டையை தேடி ஓடி திரியணும். அதாவது வந்து இவ எங்கே போயிருக்கணுமெண்டா திருமாவளவன் என்ற வன்னி அரசிட்ட போய் கதைச்சிருக்கணும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி. ஸோ இவ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்று எடுத்து விஜய் சாரை பூங்கத்தோடு போய் சந்தித்து, நான் இங்கே விஜய் சாரை சந்திக்கவே இல்லை, நான் வந்தது நான் போத்தீஸில் உட்படுக்க தான் வந்தேன். ஸோ வந்து ஒரு கடிதம் ஒன்றையும் கொடுத்து என்ன இவங்க அரசியலமைப்பை கொண்டு வர போகிறாங்க. யார் அரசியலமைப்பை கொண்டு வர போகிறாங்க? என்பிபி அரசியலமைப்பை கொண்டு வர போகிறது, அதை தடுங்கண்டு ஏதோ கடிதம் ஒன்று கொடுத்து ஜோந்தன் வாட்சி கொண்டு நான் அதையும் வாசிக்கலை. இப்போ எல்லாருக்கும் பெரிய டவுட் என்றால் இவன்கிட்ட ஃபேஸ்புக்கு இவன் ஏன் ரிமூவ் பண்ணினவன் அர்ச்சுனா ராமநாதன் ஃபேஸ்புக் ஏன் டெலிட் பண்ணவன். முதலாவது டவுட். ரெண்டாவது டவுட் இவன் ஏன் இந்தியாவில் நிற்கிறான், ஓட போகிறானோ இலங்கையை விட்டுட்டு அசைலம் அடிக்க போகிறானோ. அப்படியே மொக்கு மூதோசியலா இந்தியாவில் இருந்து நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அசைலம் அடித்தா அசைலத்தை கேன்சல் பண்ணி போட்டு இந்தியாவுக்கு தாண்டி அனுப்புவாங்களா? அசைலம் ரூல்ஸில் போய் வாசிங்க தேவைசு. அதனால தான் நேரடியாக இலங்கையிலேருந்து வந்து போட்டு அசைலம் அடிக்கிறது கேன்சல் ஆகினா இலங்கை தான் அனுப்புவாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து போய் அசைலம் அடித்தா இந்தியாவுக்கு தாண்டா திருப்பி அனுப்புவாங்க. இந்தியா பிடிக்க இலங்கைக்கு அனுப்பி விட்ருவாங்கடா. இந்தியாவிலேருந்து நான் ஓட மாட்டேனடா செம்மறியல். சரி தானே. முதலாவது பிரச்சனை என்றால் இவன் என் ஃபேஸ்புக்கை ரிமூவ் பண்ணினான். ஆட்ட பேரில் அவன் ஃபேஸ்புக்கில் இருக்கான். இப்போ அதான் பிரச்சனை. இப்போ கடும் பிரச்சனைடா அவன் என்ன பேரில் ஃபேஸ்புக்கில் இருக்கிறானுவன். சரி. ரெண்டாவது பிரச்சனை இவன் வலிக்கிட்டு போயிட்டான், இவன் என்னவோ கதைச்சிட்டான். ஸோ நாங்களும் போய் அந்த கேப்புக்குள்ள காத்தடிக்கலேண்டா இவன் செஞ்சதா போயிடும். ஒன்று பெரிய பிரச்சனையா போய் அப்படியே நான் ஒன்றுமே செய்யலையேடா. நான் வந்து போத்தீஸில் போய் 4-5 பிளேசர் வேண்டினேன். போத்தீஸில் 2 வேலை செய்த படிகளுக்கு தெரியும். அதுக்கு பிறகு கண்டிடா மாஸ்கில் டாக்டர் நீங்கள் தானே நான் ஓமண்டு படம் எடுக்கலாமாண்டா அவன். அதுக்கு பிறகு நான் போனது வந்து இந்த ஒண்டர்லாண்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு. அதுக்கு பிறகு இண்டை போனது வந்து மரீனா மோலுக்கு போனேன். அவ்வளவு தான்டா நான் செஞ்சது. நான் வந்ததுடா இந்த என்ன போத்தீஸில் 20% டிஸ்கவுண்ட் தந்துருந்தாங்க போன முறை வரைக்கும். ஸோ அதுக்கு இந்த முறை எடுத்துகிட்டு போக முடியாது தான் வந்தேன். ஏன்டா கத்திக்குள்ளர் ரியல் ஒரு மனுஷன் நிம்மதியாக ஒரு நாட்டில் போய் வாங்கி 2 இடத்துல போய் வஞ்சர மீன் பொரியலும் சாப்பிடக்கூடாதாடா, அடே குமார் மெஸ்ஸில் போய் ஒருக்கா சாப்பிடக்கூடாதாடா, ஏன்டா? சரி அந்த விஷயத்தை விடுவோம். ஸோ எங்களோட டீம் வந்து கஜேந்திரமா டீம் வந்து இப்போ முத்திரை அடிச்சுட்டோம். தாங்கள் தான் இங்கே வந்து ஆணியாக பிடிங்கினாங்க. ஸோ இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா இவன் சிஎம் விஜய் சார் ஏதாவது கதைச்சா தாங்க அடித்த முத்திரையில் தான் அங்கே குத்துப்பேட்டேன்னு சொல்ல போகிறாங்க ஜாழ்ப்பாணத்தில். அதை நம்புறதுக்கு இங்கே எனக்கு இருக்குது. அதுதான் ஆள் பெரிய காமெடி என்றால் அந்த கதையை நம்புறதுக்கும் கணக்கு எங்கிட்ட கேஸுகள் இருக்குது. கஜேந்திரமார் இப்படி போய் என்னோட கேச்சோடியாக தான் அப்படி விஜய் பயந்து. உங்களுக்கு ஒன்றை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒன்று ஞாபகம் வச்சுருக்கொள்ளுங்க.
தமிழக முதலமைச்சர் விஜயை தற்கூறி என்று படுகேவலமாக விமர்சித்தது இந்த சைக்கிள் கூட்டணி. இதே சைக்கிள் கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னம் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. இதே சைக்கிள் கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னர் இந்தியாவினுடைய தமிழ்நாடு வந்திருந்தது. தமிழரசு கட்சியும் இந்த சைக்கிள் கூட்டணி அல்லது தமிழ் மக்கள் பேரவை பிளான் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க என்றால், இந்த பேரில் வராமல் சைக்கிள் இந்த தமிழ் மக்கள் இயக்கம் முன்னணியும் அந்த தமிழ் மக்களுக்கு இயக்கம் இல்லை, இவங்களை சம்மந்தம் இல்லை இயக்கம், தமிழ் மக்கள் முன்னணியில இருந்து வராமல் பேரவை என்ற பேரில் வந்திருக்காங்க இல்லை. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க பிள்ளைங்க உங்களுக்கு. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆகுவாங்க? இந்த சிஎம் விஜய் சார் கன்ஃபியூஸ் ஆகுவார். ஓகே, அது இயக்க முன்னணி தானே தன்னை விமர்சித்தது. இப்போ இயக்க முன்னணி தங்களை விமர்சிக்கிறது தானே அவை. இப்போ இவர் இது வேறு டீம், அது இது வேறு நாய், அது நாரவாய் என்று இதே வாய் தான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னம் அதிமுக திமுக இருந்து முழு பேரையும் சந்திச்சது. நான் அப்போ வரையில, நான் அப்போ பாராளுமன்ற உறுப்பினர் ஜஸ்ட் ஓல் தட்ஸ் ஓல் அவ்வளோதான். ஆனால் நான் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தான், பாராளுமன்ற பேஜில் விஜய் அண்ணன் 120 சீட் அடிப்பாருண்டு, 110 120 சீட் அடிப்பாருண்டு பாராளுமன்றத்தில் வெளிப்படையாகவே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு விஜயனுடைய அரசில் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் கூத்தாடி இவன் எல்லாம் ஒரு அப்படி இப்படி மனசியை வச்சிருக்க தெரியாமல் எவ்வளோ கேவலமாக விஜயை விமர்சித்தார்கள். இந்த கடிதம் கொடுத்துருக்கணும் விஜய்கிட்ட. ஸோ விஜயோட நிற்கிற எங்கண்ட அண்ணன் என்ன பேர் ஆதவர்ஜுனாக்கும் மற்றது எங்கண்ட யார் எங்கண்ட சக்தி எஃப்எம்ல வேலை செய்கிற எங்கண்ட அண்ணமா இருக்குன்னு நான் சொல்கிறது. இதே டீம் தான் வந்திருந்த ஒரு காலத்தில் திமுக அதிமுக எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதம் எடுத்துக்கொண்டு காசும் வண்டி கொண்டு யூரோப் டூர் போனவன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்தியா கொடுத்த காசில் தான் இவன் யூரோப் டூர் போனவன். யூரோப்பில் எல்லா நாடுகள்லையும் போய் தமிழ் தேசியத்தை வளருங்கொண்டு அதுக்கு ஃபண்ட் எடுக்கத்தான் வந்தவன் இங்கே திமுக அதிமுகட்ட. நான் இன்று வரைக்கும் 5% யார்ட்டையும் வேண்டவும் இல்லை. ஒருத்தன் சொல்லலாத அர்ச்சுனா ராமநாதன் இந்தியாவில் வந்திருந்த காசு கேட்டவன் ஒருத்தன் சொல்லலாட எனக்கு எந்த இனத்தவன் போடுவான். அடே சீமானுக்கே காசு பிச்சை ஓடுறது எந்த இனமடா? இனம் நாடில்லாத ஒரு இனம், வீடு இல்லாத ஒரு இனம், தமிழன் தலைவன் இல்லாத ஒரு தமிழீழ மக்கள் இந்தியாவில் அரசியல் செய்கிற சீமான் என்கின்ற திரள் நிதிக்காரனுக்கு பிச்சை போடுறார்கள். நாங்கள் வடிவ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே எனக்கு விஜய் அண்ணையில் என்ன பிடிச்ச விருப்பம் என்றால், நான் உரிமையோட அண்ணன் என்று சொல்லுவேன். என்ன பிடிச்ச விஷயம் என்றால் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்கடா. அந்தால் இன்ற வரைக்கும் தமிழருடைய தமிழ் விடுதலை புலிகளுடைய போராட்டத்தையோ தமிழ் மக்களுடைய ஈழ விடுதலை இனாளிப்பையோ ஈழ விடுதலை போராட்டத்தையோ தமிழ் மக்களுடைய வலிகளையோ வச்சுக்கொண்டு நியாயம் கேட்டுத்தாரன்னா அந்த மனுஷன் இன்ற வரைக்கும் அரசியலுக்கு வரையில்லை. அந்த மனுஷன் தன்னுடைய நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை, வேலையில்லா திண்டாட்டம், இங்கே மெட்ரோ ட்ரெயிலெல்லாம் ஓடுது, மெட்ரோ எல்லாம் போட்டாங்க. இப்போ நான் கதைச்சுண்டு வரேன் என்னோட வந்தாக்கள்கிட்ட, இப்படி கோண்டாவில் இருந்து ஜாழ்ப்பாணம் டவுன் வரைக்கும் ஒரு மெட்ரோ செத்து போயிடுவான் அர்ச்சுனா, அவ்வளோதான் என்னுடைய குட்டி அரசியல். அதில் வேறு எல்லாம் ஆசை இல்லை. தமிழில் எல்லாம் எனக்கு என்ன தெரியும், என்னால் இயலாது. அந்த அதுக்கு நான் பெரிய கிக்கா இல்லை. தமிழில் வந்து அந்த கோண்டாவில் சந்தியிலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு மெட்ரோ, அந்த கிளிநொச்சியிலையும் மன்னார்லையும் ஒரு வவுனியாவிலையும் 4 இண்டஸ்ட்ரி, அவ்வளோதான்டா ஒரு நான் பெரிய ஆசையோட இந்த திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், நான் இந்த அரசியலை விட்டுட்டு போகக்கூடாது என்றதுக்காக நான் யோசிக்கிறதுக்குரிய காரணம் என்னென்னா, மன்னாரில் இவ்வளோ வளம் இருக்குது, எங்கள்கிட்ட இல்லாத வளமாடா மன்னாரில்? மீன்பிடி வளமாடா, இல்மனைட்டாடா, கனியவனலா, இல்லாட்டி அகழ்ந்தெடுக்கிற இதாக இல்லை எங்கள்கிட்ட. பெட்ரோலியமாக இல்லை மன்னாரில் விடு. அப்படியேவா முல்லைத்தீவுக்கு மீன்பிடி வளமா, இல்லாட்டி எங்களை விவசாயம் செய்ய வளமா என்ன இல்லை? கிளிநொச்சிக்கு வா. மண்ணாடா இல்லை ஃபேக்ட்ரி போடுறதுக்கு? யாழ்ப்பாணம் வா. படித்தவனாடா இல்லை யாழ்ப்பாணத்தில் எல்லாத்தையுமே நடத்துறதுக்கு? எல்லா வளம் எங்களுடைய இனம். முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சியிலேருந்து வளர்ந்தவெல்லாம் புலம்பெயர் நாட்டில் காசை வச்சு கொண்டு எங்கேயாவது ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு பெறட்டும் தான் கொண்டே முதலிடுவாங்கடா. அடையே இங்கே கோடியாக கொட்டுவாங்கள்ரா. அடே வடக்கு எனக்கு கிழக்கு வேண்டாம், வடக்குல கோடியாக அள்ளி கொட்டுவானுங்கள், கோடியாக கட்டுவாங்க. அவங்களுக்கு தேவை நிரந்தரமான ஒரு கட்டமைப்பு. நானும் என்ன சந்தித்த அரசியல் தலைவர்கள், இந்தியாவில் என்னட்ட சந்தித்த அரசியல் தலைவர்கள்லாம் கிடைச்சுன்னா, என்ன டாக்டர் இப்படி சிம்பிளாக இருக்கிறீங்க, ஒரு கோரிக்கையும் எழுதிட்டு வரையிலையாண்டு. நான் சொன்னேன், கோரிக்கை எழுதிட்டு வர்றதுக்கு நான் என்னொரு டீ ஒன்று வரும் பொருங்கன்னு சொல்லி முடியும். கோரிக்கை கடிதத்தோட இன்னொரு டீம் ஒன்று வரும்னு சொல்லி முடிக்கல வந்து வாங்கிட்டானு. என்ன சொன்ன, அவங்களோட மற்ற டீம் வந்திருக்குது, எப்படி ஆக்கலண்டு. நான் சொன்னேன், நல்லபடியல் ஓகே, பிரச்சனை இல்லாதாக நல்லபடியெல்லாம் அவங்களோட கதைக்கலாம், கூப்பிட்டு கதைங்க, ஆனால் படம் எடுக்க விடாதீங்கன்னு விட்டுட்டாங்க.
அந்த மாட்டன் படம் எடுத்துட்டாரு. கடைசி அந்த தன்னை ஃபேஸ்புக்லையும் போட்டிருக்கு, சிஎம் விஜய் என்ற போட்டோ அந்த ஃபேஸ்புக்லையும் போட்டிருக்கு. நான் பார்த்தேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தமிழ்நாட்டில் இருந்து இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் ஞாபகம் வச்சுக்கொள்ளு, இந்த அரசியல்வாதிகள் தான் உலக காலமும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழீழ மக்களையும் பிரித்து வச்சிருந்தது. இங்கே வந்து தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்கிறடா, இங்கே வந்து அதிமுக திமுகட்டா தாராளமாக காசு பிச்சை எடுப்பாங்க. அதை கொண்டே அங்கே மாநசபை தேர்தலையும் அந்த தலையிலையும் போட்டு கஷ்டப்பட்டவனுக்கெல்லாம் காசு அடித்து வெல்லுவாங்க. வெண்டுட்டு போய் அங்காலையும் குந்துவாங்க. யாரோடைய என்றால் அங்கே சிங்கள டீமோடையும் குந்துவாங்க. குந்தி இருந்தோடனே இங்கே இருக்கிற சனத்தை துளைப்பாங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ ஆள். இதில் தான் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அடுத்த சுமந்திரன் டீம் வரும். என்னோட 1 வீக் வெயிட் பண்ணுங்க, 2 வீக் வெயிட் பண்ணுங்க. சுமந்திரன் டீம் ரெடி ஆகுது. அடுத்த சுமந்திரன் டீம் இந்தியாவுக்கு வரும். நான் வந்தது அம்யூஸ்மெண்ட் பார்க் பார்க்குறதுக்கு. அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து 2500 ரூபா 4 பேருக்கு. நாங்கள் வந்து ஃபாஸ்ட் ட்ரெக் எடுக்கல, சிம்பிள் ட்ரெக்கில் தான் போனாங்க. அதில் போய் ராட்டினத்தில் சுற்றினாங்கள், அப்படி ஓட்டை எல்லாம் விளையாடினாங்கள்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. எப்படிப்பட்ட சில்லற அரசியல் என்ன. அர்ச்சுனா போய் வலிவடக்கு காணியை பற்றி 27 கேள்வியை போட்டானா அங்கே போய் குடிய பிடிச்சோ நிற்பாங்க. அர்ச்சுனா வந்து சாவச்சேரி போராட்டத்தை உருவாக்கினானா சங்காணிகளையும் தெல்லிப்பளைகளையும் போய் நிற்பாங்க. நான் இந்த காணியை அளந்து விடுவிக்கிற போகிறேன்னு தையிட்டிக்கு போய் நின்றேன்னா அங்கே போய் குழப்பினாங்க. இப்படி சில்லற அரசியலை நீங்கள் அடுத்த வருஷம் பாராளுமன்ற தேர்தலில் ஜோந்தன் உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்குது கௌசல்யா நரேந்திரனை பற்றி. அதை சொல்லி போட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். கௌசல்யா நரேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக போகிறதுக்கு தகுதியானவரா இல்லையா, அர்ச்சுனா ராமநாதன் மாகாண சபை முதலமைச்சராக வாரத்துக்கு தகுதியானவரா இல்லையான்றதை மாகாண சபை தீர்மானிக்கட்டும். அது எலெக்ஷன் நடக்கவே நடக்காது. ஒன்று சொல்கிறேன், மேக்சிமம் ப்ரெஷர் ஒன்று கொடுக்க சொல்லி கெஞ்சி இருக்கிறேன், வேறு ஒன்றும் சொல்லலாது. ஆனால் அது கொடுப்பாங்களா கெஞ்சி படுமா நடக்குமான்றதை காலம்தான் போய் சொல்லணும். மாகாண சபை தீர்மானங்கள் மாகாண சபையில் என்ன நடக்கிறதுன்றதை நாங்கள் ஆடலாம் கதைப்போம். ஆனால் இந்த கௌசல்யா நரேந்திரன் ஒரு எம்பி ஆகிறதுக்கு தகுதி உள்ள ஆளா? நீங்கள் தானேடா என்னட்ட கேட்டீங்க. உன்னுடைய வாய்ப்பில் நீ கதைக்கிறது, உன்னுடைய வசனங்கள், உன்னுடைய மரியாதை இல்லாமல் கதைக்கிறது, ஒரு சபநாகரிகம் தெரியாமல் கதைக்கிறது எல்லாம் கூடாதுன்னு எனக்கு சொன்னீங்களா இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை நான் விட்டு அந்த பிள்ளை வடிவாக கதை கேட்கல. இந்த அலவாங்கு விழுங்கினவன் மாதிரியானவெல்லாம் இறி பொத்தடி என்ற கதை கேட்கல. நீங்கள் கௌசல்யா நரேந்திரனை பாதுகாக்க வேண்டியது இந்த கருத்து சொன்ன கந்தசாமிகளுக்கு மட்டும். நாங்கள் நிப்பண்டி, அங்கே நாங்கள் நிற்போம், அங்கே நாங்கள் தான் தூக்கி அடிப்போம், அங்கே அது வேறு பிரச்சனை. அங்கே தான் நிற்போம், அங்கே தான் நாங்கள் போடுவோம், கதைக்கமான போடுவோம். கயந்திரமார் அவளுக்கு அப்படி கதப்பினமாக இருந்தாலும் அது வேறு பிரச்சனை. அது எத்தனை பேர் வந்தாலும் போட்டே தீருவேன் நான். கௌசல்யா நரேந்திரனா வாடி ஓடி என்று இந்த நாய் கதைக்குமாக இருந்தால், இந்த கஜேந்திரமார் என்கிற நாய் கதைக்குமாக இருந்தால் எனக்கு கதைச்ச மாதிரிலாம் திருப்பி காய்ச்சி கொடுக்கணும், போட்டே தீருவேன் நான். அது 100% உங்களுக்கு ஷூராக சொல்கிறேன். வேணெல்லாம் ஒரு கெட்ட நாய், பொம்பளையில் மதிக்க தெரியாதவன், எனக்கே பட்ட தூசணத்தில் பாராளுமன்றத்தில் கதைச்சு நான் தூசணத்தால் 2 வரைக்கும் காய்ச்சி நீங்கள் கேட்கல, அது சவுண்டை நிப்பாட்டிக்கிறேனே ஒழிய பட்ட தூசணத்தில் இந்த கஜேந்திரமார்ன்றவன் எனக்கு பாராளுமன்றத்தில் கதைச்சு ப்ரிவிலேஜ் போட்டிருக்கிறேன். போடா என்று அவர் கதைச்சது அங்கே கேமராவில் இருக்குது, போட்டிருக்கேன். இந்த நாய் நாளைக்கு என்ன செய்ய மாட்டார்? 2 அட்வான்ஸாக இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு வைக்கிறேன். ஆலோகா நாய்க்கும் சுப்பிரமணிய நாய்க்கும் உள்ள வித்தியாசம் தான் தமிழருக்கும் சிங்களவனுக்கும் உள்ள வித்தியாசம். அதையும் விளங்கி கொள்ளுங்க. தனி வீடியோ ஆலோகா நாயா சுப்பிரமணிய நாயா பெட்டர் நாயன்றதை நான் இப்போ இந்த ஆறுதலாக போடுறேன். ஆனால் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, கௌசல்யா நரேந்திரன் பக்கத்தில் இருக்க அவன் சரியாக டோர்ச்சர் பண்ணுவான். பட்டு மோசமாக தூசணத்தால் எல்லாம் கிட்ட போய் பேசுவான் அவளுக்கு. சரிதானே? பட்டு கேவலமாக பிஹேவ் பண்ணுவான் இந்த கஜேந்திரமார் என்கிற நாய். சரி, அந்த ஸ்ரீதரன் என்கிற நாயும் இந்த இவனும் அவளோட பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம சபைகளில் வச்சு பட்டு மோசமாக அவமானப்படுத்துவாங்க. அப்போ தாய்க்குளம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரிதானே? நான் விட சொல்லிக்க நீ கதைக்க கூடாண்டு, அவள் என்ன விட கதைப்பாள், அது வேற பிரச்சனை. நீங்கள் சும்மா அவளை நீங்கள் கற்பனை பண்ண வேண்டாம். நான் கதைக்கிறதோடு தான் நிற்பான், அவன் செருப்பையை கலட்டி அடிப்பாள், அது வேற பிரச்சனை. ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன்னு இல்லை, வேண்டாம். இவங்களே செருப்பை கலட்டி அடிச்சு விட்ட செருப்புண்ட அவமானத்தை மானத்தை அவமானப்படுத்தாது. ஆனால் இந்த கஜேந்திரமார் டீம் நீங்கள் வேணுமெண்டே இருந்து பாருங்கோ. நீங்கள் கேட்டதுக்காக நான் அவளை எனக்கு ஆகஸ்ட் 31 போயிருக்கு வழக்குண்டு அடுத்ததவனை, அதுக்கு அடுத்ததவனை போ மங்கள நியூ இயர் வெக்கேஷன் நாங்கள் February March போண்டி. ஆனால் நான் அவளை கொண்டு இருத்திட்டு நான் ஏரியாவில் நிற்க போகிறேன். அந்த கணக்கு கதைச்சா கிடைக்கணுமில்ல, அந்த கருத்து கந்தசாமிகள்லாம் இருக்கிறீங்களா, கருத்து கந்தசாமியெல்லாம் சொல்லுங்கோ. அப்போ கௌசல்யா நரேந்திரனை கேவலமாக இந்த முன்னுக்கு லைனில் இருக்கிற இந்த சுகிர்தன் இந்த மாதிரியான காவாளிகள், நிரோஸ் மாதிரியான காவாளிகள், பொத்தடி இரடி
நீ யார் அப்போல்லாம் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். சரியா? அப்போ உங்களுடைய வாய்ஸ் ஒரு பொம்பளை பிள்ளைக்காண்டி இருக்குதா, ஒரு பொம்பளை பாராளுமன்ற உறுப்பினருக்காக இருக்குதா? 28 வயசு பிள்ளைக்கு, அவள் பார்லிமெண்ட்டுக்கு வரைக்கும் 27 வயசு, 27 வயசு பிள்ளைக்கு 2 வருஷம் 26 வயசு, அவள் எலெக்ட் ஆகிக்கல 26 வயசு. ஸோ அந்த பிள்ளைக்காண்டி இருக்குதா, இல்லை அப்பவும் உங்கள்ட கருத்துக்களை நாங்கள் பார்ப்போம், ஆனால் நாங்கள் நிற்போம் பின்னால், இறக்குறதும் ஏற்றுறதும் எந்த ஆர்லையாக தான் இருக்கும். படிவா நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. விஷயத்துக்கு வர ஸோ நீங்கள் தானே சொன்ன, நீங்கள் எனக்கு உன்னுடைய வாய்ப்பில் நீ கதைக்கிறது பிள்ளை, நீ ஒரு சபநாகரியம் தெரியாமல் கதைக்கிறாய். நான் வைத்தியராக இருக்கேன் இப்படியா காய்ச்சினாட்டேன் அடிக்கடி உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், ஐயா நான் வைத்திய தொழிலுக்கு போன அப்புறம் இப்படி காய்க்க மாட்டேன். நீங்கள் யார் வந்து என்ன காய்ச்சாலும் எப்படி இருக்கிறீங்க, சும்மா இருக்குதா, எத்தனை நேரம் வயிற்றால் அடித்தது, தண்ணியாக போனதா இல்லை கட்டியாக போனதா, ரத்தம் மாதிரி போனதா இல்லை சாதுவாக மேலால் படர்ந்து ரத்தம் மாதிரி இருந்தா, சளி மாதிரி வந்ததா இல்லாட்டி சளி போனதா, வயிற்றுக்க குத்தினதா, எத்தனை நேரம் சீறி கொண்டு போனேன்னு தான் கேட்பேன். எனக்கு உங்களுக்கு தூசணத்தால் பேசி அடிக்க வேண்டிய தேவை இருக்காது. என்னடா பேதி மருந்து கொடுக்குறது நான். ஆனால் இப்போ எனக்கு அப்படி கதைக்கல. இப்போ நான் ஒரு காவாலி கூட்டங்களுக்கு நின்று அரசியல் செய்கிற ஒரு எம்பிபிஎஸ். அதால் நான் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கணும்ட்டு நான் விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு உண்டை சொல்கிறேன், நான் நீங்கள் கேட்ட ஆசைக்கு நான் விடுறேன். இன்றைக்கு எனக்கு ஜெர்மனியில் இருந்த ஒரு அண்ணா ஒரு கோல் எடுத்து கேட்டார், டாக்டர் நான் என்ன உங்களுக்கு ஒரு 1 லட்சம் மாதம் போட மாட்டேனா டாக்டர் உங்களோட சாப்பாட்டுக்கு ஆசைக்கு. எனக்கு சரியான கவலையாயிடுச்சு. என்ன கேட்டார், என்னென்ன உங்களுக்கு ஒரு 1 லட்சம் போட, என்னதா தம்பி நீ ஏன்டா பயப்படுற, உனக்கு வேலை எம்பிபி இது போனேன் எம்பிபி போஸ்ட் போனேன், உனக்கு 1 லட்சம் போட மாட்டேன். இப்போ நான் சொன்னேன், நான் என்னென்ன நான் உழைச்சி சாப்பிட மாட்டேன், நான் எனக்கு சொந்த தொழில் இருக்கேன். ப்ரைவேட்டில் இப்போ நிகம்புல ஹாஸ்பிட்டலில் வச்சு வாண்டு பார்த்து விட்டுருக்காங்க பிராண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ நான் போய் வேலை செய்வேன். எனக்கு வேலை செஞ்சால் 3-4 லட்சம் ரூபா சம்பளம். அதான் இந்த யூடியூப் இருக்கே, டெய்லி 3 வீடியோ போடுவேன். எனக்கு இதில் 2 லட்சம் ரூபா வரும். அவள் எம்பியா வந்தாலும் அவள்கிட்ட போய் போக்குவரத்து செலவுக்கு ஏன்னா எந்த காரில் தானே அவள் போகிறாள். ஸோ பெட்ரோல் சொல்லுவாள் தானடா ஃப்ரீயாக அது. ஸோ எங்களுக்கு தொழில் இருக்கடாப்பா. ஆனால் அப்போ நீ இங்கே வந்து இந்தியாவில் நிற்கிற யோசிங்கோ அதெல்லாம் வேறு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் உங்களோட யோசிக்க போட்டுறேன். எனக்கு தொழில் ஒன்று அது சரிதானே. இன்னொரு விடயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் இந்த சைக்கிள் டீம் இருக்குது தானே, படுகேவலமாக விஜயை விமர்சித்தது, கூத்தாடி விசில் அடித்தான் குஞ்சுகள், இப்படி படுகேவலமாக அண்ணா விஜய் அவர்களை படுகேவலமாக விமர்சித்ததான் இந்த கைமுத்தின, உங்களுக்கு விளங்கியிருக்கும் அர்த்தம், முத்தின அரசியல்வாதிகள் வேண்டியே முத்தினார்கள். இதுக்கு மேலே அசிங்கமாக கதைக்க விரும்பல. இந்த கைமுத்தின அரசியல்வாதிகள் தாராளமாக வேண்டியே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ விஜய் அண்ணிட்ட போய் நக்கைகள்ல அது எங்கள்கிட்ட அவங்க கேட்கல, நாங்கள் இவன் பழைய கதையெல்லாம் சொல்லேகள்ல அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படியும் இதை தான் சொல்கிறது அரசியல்வாதியாக இருக்கணும். வெக்கமான ரோசம் ஒன்றுமே இல்லாமல் கோட்டையில் போய் விடியலை இருந்து தவம் கிட அங்கே இருக்க ஆடி சொல்கிறாங்க, என்னோட இவ்வளோ நேரம் நிற்கிறாங்க போகிறாங்க இல்லைன்ற அவங்க போக மாட்டாங்கள்டா, படம் எடுக்காம போக மாட்டாங்கள்டா, படம் தெரிஞ்சு இவங்க போக மாட்டாங்க, அவங்க நின்று படம் எடுத்தா போவாங்க தலைவரோட. ஸோ தலைவரை படம் எடுத்து அப்பவும் கேட்டாங்க இவ எந்த டீம் அண்டு. நான் இவ ஒரிஜினல் மஹிந்த ராஜபக்சனுடைய டீம், ஒரிஜினல் மஹிந்த டீம். ஆனால் தமிழில் மட்டும் தான் காய்ச்சி கொண்டு வருவாங்க. பாருங்க போனது வெண்ணியரசன்னையும் பாவம் அண்ணே, இந்த வீடியோ பார்த்தா விளங்கி கொள்ளுங்கண்ணே. உங்களுக்கு எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியாது, பாரவன் எல்லாரையும் கூட்டி கொண்டு போகிறது. சரி, ஆதவ அர்ஜுனானாகும் ஒரு அன்பான செய்தி, தலைவரை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. இப்படி அனாக்கள் வரைக்குள்ள கொஞ்சம் நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஸோ அதே மாதிரி எங்கள்கிட்ட ராஜ்மோகன் அண்ணாக்கும் ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், தலைவரோட யார கதைக்க விடுறன்ற கொஞ்சம் இதே டீம் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியலை, எலெக்ஷனுக்கு நேரம் எல்லாம் தலைவரை கூத்தாடி விசில் என்ன கள்ள பொண்டாடி வச்சிருக்கிறவன் எல்லாம் வெளிப்படையாக ஓல்பாக், நான் போய் சொல்கிறேன்டா, ஓல்பாக்கில் மன்னிக்கவன் கிட்டுபூங்காவில் நடந்த போன ஐங்கரநேசன் ப்ரோக்ராமில் கஜேந்திரகுமார் கதைச்சதையும் கட்டக்காலத்தன் கதைச்சதையும் ஃபுல்லாக கேளுங்க. விஜய் அன்றைக்கு இந்த வீடியோ முதலே போட்டுருந்தேன், டவுனில் விட்டுருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக கேளுங்க, உங்களுக்கு விளங்கணும். திமுக நின்று எல்லாம் வந்து உங்களோட நக்குதுண்டா என்னத்துக்கண்டு எங்களுக்கண்டு ஒரு இது இருக்குது, ஸ்டைல் ஒன்று இருக்குது.
வடிவாக விளங்கி கொள்ளுங்க. நான் எங்களுக்குரிய தேவை ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சீமானை போய் சந்திக்கணுமா இல்லையா எனக்கு தெரியலை. ஸ்ரீதரன் வந்து சீமானை சந்திச்சிருக்கார், சரிதானே. இவன் வந்து விஜயனை சந்திச்சிருக்கலாம். இப்படி அடுத்த சுமந்திரன் டீம் வரும், யாரை சந்திக்க போகணுன்னு தெரியலை. சுமந்திரன் சாணக்கியன் டீம் அண்ணன் ஒரு 2 வீக்ஸில் வரும். 2 வீக்ஸில் உங்கள்கிட்ட வரும், எல்லோரும் வந்து சந்திப்பினோம். நானும் உங்களுக்கு வளமாக சொல்ல மாட்டேன். அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து நல்லா இருந்தது. ராட்டினத்தில் இப்படி எல்லாம் போய் வந்தாங்க. ராட்டினம் விட்டு அதுக்கு அப்படி இப்படியெல்லாம் சுற்றி சத்தியெல்லாம் எடுத்தா கௌசல்யா. வேறு என்னடா சொல்லோடு உங்களுக்கு. ஐயோ இதுக்கு மேலே எனக்கு உங்களுக்கு சொல்ல தெரியாது. அரசியலை வடிவாக விளங்கி கொள்ளுங்க. அச்சுனா போய் தையிட்டியில் கையை வச்சா அங்கே வந்து நோட்டுறது தெல்லிப்பள வைத்தியசாலையில். அடுத்தது வந்து இப்போ வலிவடக்கில். நன்றி வணக்கம். இதான் அன்றையான அரசியல் அப்டேட். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி வணக்கம். சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சுனா. வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சுனா. மண்ணின் மனம் சுமந்து வந்தான், மக்களின் நெஞ்சில் இடம் பிடித்தான். உண்மையின் பாதை விட்டு விலகா, உயர்ந்த நெறியில் தினம் நடந்தா. சோதனை வந்தால் சோர்ந்து போகா, சூறாவளி வந்தாலும் தலை குனியாதா. நம்பிக்கை தீபம் நெஞ்சில் ஏந்தி நாளை வெல்வான் வீரன் என்றே. சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சனா. வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சனா. குரலை மனதில் சுமந்து மண்ணின் பெருமையை மார்பில் தாங்கி நீதியின் கொடியை உயர்த்தி பிடித்து நிமிர்ந்து நிற்பான். நெஞ்சம் கொண்டு கருணை கொண்டவன், கண்ணியமிக்கவன், கடமை உணர்ந்த தமிழின் செல்வன். உழைப்பை நம்பி உயர்ந்து நிற்கும் உன்னத மனிதன் எங்கள் தலைவன். ஒற்றுமை பாடம் உலகுக்கு சொல்லி உயிர்களில் நம்பிக்கை விதைத்து செல்லும். வீழ்ந்திட மாட்டான், விலகிட மாட்டான், வெற்றியின் பாதையில் நடந்திடுவான். சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, தமிழர் இதயத்தில் வாழும் நம்பிக்கை அர்ச்சுனா.